ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகீஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே வித்தியாசமான ஸ்பானிஷ் ஓம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து நான் இப்படி நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமாக பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் குட்டியாக நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது அரை கப் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். அப்புறமாக 1/4 கப் அளவுக்கு கேரட் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா தழை கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். அப்புறமாக க்ரீம் சீஸ் நான் இதுக்காக யூஸ் பண்ணி கொள்ள போகிறேன். நீங்கள் என்ன சீஸ் வேணும்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறமாக உப்பு, பெப்பர் பவுடர், ஆயில் தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே பெப்பர் சேர்க்குறேன். அப்போ அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நாங்கள் நல்லா பீட் பண்ணி விட்டுற போகிறோம். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் அது கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்களா இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஒரு பீஸ் சாப்பிட்டாலே எங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுடைய வெஜ்ஜீஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி நல்லா இதை நான் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேணும். இதோட வேறு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அது கூட நீங்கள் சேர்த்து பண்ணி பார்க்கலாம். நான் கேரட் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீன்ஸ் அப்புறமாக வெங்காயத்தாள் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அது கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். இந்த கேரட் அப்புறமாக உருளைக்கிழங்கு சேரும்போது ஓம்லெட் ரொம்பவே டேஸ்டியாக வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இதில் நான் இப்போ அரை கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறோம். வெங்காயம் இந்த ஓம்லெட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு கார்லிக் விருப்பம்னா அது கூட சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி இதை மாற்றி செய்து பார்க்கலாம். இப்போ இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுற வேணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பைஸியாக சாப்பிட வேணுமெண்டா நீங்கள் க்ரீன் சில்லிஸ் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் வழக்கமாக செய்கிற ஆம்லெட் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லாவே வதங்கி வர டைமில் நாங்கள் பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் புதினா தழை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். புதினா தழை சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் புதினா தழை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கொள்ள போகிறோம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒலிவ் ஆயில் இல்லாட்டி நீங்கள் என்ன குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்களா இருந்தால் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் இல்லாத சமயத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஒலிவ் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் இந்த ஆம்லெட் நல்லாவே ஃப்ரை ஆகி உப்பலாக வரும். இப்போ நான் இதில் 3/4 வாசி அளவுக்கு அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் பரவி விட்டு கொள்ள போகிறேன். இது நல்லாவே ஒரு சைட் ஃப்ரை ஆகும் வரைக்கும் நீங்கள் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அதிகமான நெருப்பில் இதை வச்சிட்டிங்களா இருந்தால் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி கொள்ள வேணும். இப்போ இதில் நான் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு க்ரீம் சீஸ் சாப்பிட பிடிக்குமென்றதால க்ரீம் சீஸை நான் இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன்.
நான் சீஸ் வந்து சென்டர்ல போட்டிருக்கிறேன். அதுக்கு மேல இப்ப முட்டைய ஆட் பண்ணிக்கொள்றேன். நாங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அந்த பேலன்ஸ் முட்டைய மேல போட்டு நல்லா பரவி விட்டுறலாம். உங்களுக்கு சீஸ் எல்லா பக்கமும் இருக்கிற மாரி வேணும்னா, நீங்க எல்லா பக்கமும் சீஸ் வந்து போட்டுக்கொள்ளலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க என்ன சீஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இத நான் இப்ப லிட் போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேம்ல இத குக் ஆக விட்டுருக்கிறேன். இப்ப நாங்க இத மத்த சைடுக்கு மாத்தி போடலாம். இத நீங்க இப்படியே ஸ்பூனால எடுத்துட்டீங்களா இருந்தா உடைஞ்சு போயிடும். ஸோ நான் ஒரு பிளேட்டுக்கு இப்படி பேனோட மாத்தினதுக்கு அப்புறமா மத்த சைட வேக வைக்கிறதுக்காக பேன்ல சேர்த்து கொள்ள போறேன். இப்போ நம்மளுடைய ஆம்லெட்ல மத்த சைட வேக வைக்கிறதுக்காக நாங்க இத பேன்ல ஆட் பண்ணிக்கொள்றோம். இப்ப அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நாங்க லோ ஃப்ளேம்ல நல்லா இத குக் ஆக விட போறோம். 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு இத எடுத்துட்ட மாரி இருந்தா நம்மளுடைய ஆம்லெட் ரெடி ஆயிடும். நான் சொன்ன மாதிரியே நீங்க வேற சீஸ் கூட ஆட் பண்ணி செய்து பார்க்கலாம். மொசரல்லா சீஸ் போட்டீங்களா இருந்தா அது கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப அவ்வளவுதான் நம்மளுடைய ஆம்லெட் சூப்பரா ரெடி ஆகியாச்சு. டேஸ்டியான ஸ்பானிஷ் ஆம்லெட் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து குடுக்கலாம். குழந்தைகள்ல இருந்து அனைவருமே இத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ரொம்பவும் ஈஸியும் கூட. ஸோ கண்டிப்பா நீங்க இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்க மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல குடுங்க. என்னுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.